டைல்ஸை விட கிரானைட் வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். கோபுரத்தோட உயரம் வந்து 108 அடி. ஹாய் ஹலோ வணக்கம், இது நான் உங்க பாபு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமேக் நேயர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நம்ம தொடர்ந்து புது புது விஷயங்களை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் ராக்கிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் சாத்தாங்குளத்துக்கு, அதாவது சாத்தாங்குளம் தாலுக்கா, அது பக்கத்தில் பேய்க்குளம்ங்கிற ஏரியா பக்கத்தில் நம்ம இருக்கோம். சார் தான் நம்மளோட கஸ்டமர். இது அவங்களோட வீடு, அது அவங்க தம்பியோட வீடு. அவங்க நம்ம இன்ஜினியர். நம்ம வந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது, இந்த பைக்கில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அண்டு நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு நம்ம இப்போ அந்த சைட் ஒர்க்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த லெவலில் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஸ்டாம்பரிங் ஒர்க் தான் நடந்திருக்கு. நோசிங் ஒர்க்கோட ஸ்டாம்பரிங் ஒர்க் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ உள்ளே நமக்கு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கனால சவுண்டு அதிகமாக உங்களுக்கு கேட்காது. வாலில் வந்து நார்மலாக எலிவேஷனுக்கு போடுற டைல்ஸை விட கிரானைட் வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஃபுல்லாக கிரானைட் தான் போட்டுருக்காங்க. அப்புறம் வாசக்கால், ஓகேங்களா, வாசக்கால் இந்த உள்ள கிரைண்டிங் வீல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த வாசக்காலில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஒர்க் பண்ணிட்டாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராஜ்குமார், ஃபேக்ட்ரியோட நேரடி வீடியோஸை பற்றின லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது யார் யாருக்கு என்னென்ன ஆஃபர் கிடைக்கும், 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் என்ன ஆஃபர் கிடைக்கும், 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ஆஃபர், அப்படி 10000 ஸ்கொயர் ஃபீட் வர என்னென்ன ஆஃபர் இருக்குது, பாத்ரூம் டைல்ஸ் ஃப்ரீயாக எதுக்கு இருக்குது, லோடிங் அன்லோடிங் எப்படி ஃப்ரீயாக பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. அதாவது இது ஒரு கலர், இது ஒரு பார்டர், அண்ட் இங்கே வந்து ஸ்கர்ட்டிங் வச்சுருக்கு. ஸ்கர்ட்டிங்லேயும் சாம்பரிங் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாம்பரிங் ஒர்க்கு. ஹலோ, அதே மாதிரி தான் கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே சாம்பரிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பரிங் ஒர்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ க்ளீனிங் அண்ட் பாலிஷிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடு வந்து ரொம்ப ராயல் லுக்கில் இருக்கும். ஓகே, இவங்க வந்து இது ஒரு ஃப்ரேமாகவே வாங்கி கொடுத்தாங்க, நம்ம ஆட்கள் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் இதை கூட நம்ம கிரானைட்லேயே நம்ம செஞ்சிடலாம். கிரானைட்டில் செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி இது கடப்பா ஸ்டோன் போட்டிருக்காங்க. இந்த கடப்பா ஸ்டோன் போடுறதுக்கு பதிலாக, ஏன்னா இந்த ஸ்லாப் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஸ்லாப்பு. இந்த சின்ன சைஸ் ஸ்லாப்பில் வந்து நம்ம கிரானைட் பீஸே நம்ம வைக்கலாம். ஏன்னா இதில் அதிக லோடு நம்ம ஏற்ற மாட்டோம். ஸோ கிரானைட் பீஸ் நம்ம வச்சு விடலாம், பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டெப்ஸ் ஒர்க்கு,
ஆமாம், ஸ்டெப்ஸில் வந்து டபுள் மோல்டிங் பண்ணியிருக்காங்க. 2 கல்லை ஒட்டி வச்சு ஒரே இது மாதிரி சாம்ஃபரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து டபுள் நோசிங் ஒர்க் பண்ணாமல் சாம்ஃபரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டபுள் நோசிங் பண்ணால் இந்த சாம்ஃபரிங் ஒர்க்கோட டபுள் நோசிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் டபுள் நோசிங் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க இப்படி போட்டால் தான் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, ஆனால் 2 கல் ஒட்டி வச்சு பண்ணுறது வந்து நோசிங் ஒர்க் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், சாம்ஃபரிங்கோட. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு பார்டர். வேண்டாம், தண்ணி வேண்டாம். இங்கேயும் அதே மாதிரி தான். உள்ளே வந்து பிளாக் கலர் போட்டிருக்காங்க, வெளியே வந்து ஒயிட் கலர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அண்டு இந்த உள்ளே வரக்கூடிய இதை வந்து ஸ்கட்டிங்கில் போட்டிருக்காங்க. ஸ்கட்டிங்கில் வந்து நமக்கு சாம்ஃபரிங் ஒர்க் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ சொல்ல போனால் இந்த சைட்டு வந்து ஃபுல்லி கிரானைட் ஃபினிஷ்னு சொல்ல முடியாது. இது வந்து ஹாஃப் கிரானைட் ஃபினிஷ் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் நம்ம பண்ணதுக்கு கிரானைட்லேயே நிறைய ஒர்க் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இன்னும் ராயல் லுக் நமக்கு கொடுக்கும். சார் ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு கடையில் எடுக்கலாமா இல்லை ஃபேக்ட்ரியில் எடுக்கலாமான்னு ரொம்ப நாளாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கும் சாருக்கும். லாஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் நம்ம ஃபேக்ட்ரிக்கு. அவங்க போய் பார்த்தாங்க. சார் உங்களோட ரெக்கமெண்டேஷன் எப்படி இருக்குது? இல்லை, நல்லா இருக்குங்க. ஃபேக்ட்ரியில் போய் வாங்கினாலே கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங் கண்டிப்பாக வரும். டெஃபினட்டாக. ஓகே, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, எல்லாமே திருப்தியாக இருக்குது. சேவிங் தான். ஓகே, கட்டாயமா ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சரில் என்ன தேவையாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், என்னோட சர்வீஸ் கட்டாயமாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ பிரதர். இப்போ நம்ம அப்படியே வெளியே போய் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து நமக்கு மாடிக்கு போகக்கூடிய பாதை. அதுவும் ஃபுல்லாக கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸு. அண்ட் இந்த சைடு ரைஸரும் கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு 27 2 நாளில் முடியும். ब्रदर आपका नाम? मनोज. योर प्लेस? गाँव மத்திய பிரதேஷ். ஓகே ஓகே. இவங்க வந்து நம்ம கான்ட்ராக்டருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு கீழே இன்ஜினியருக்கு கீழே கான்ட்ராக்டருக்கு கீழே இவங்க நம்ம லேபர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஒர்க் நடந்திருக்கு. இதுலேயும் போட்டிருந்தா நல்லா அழகாக தான் இருந்திருக்கும். ஆனால் டிசைன் இருக்கு. ஆமாம், இந்த இடத்துல இது கிரானைட் போட்டால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஹாஃப் ஃபர்னிஷ், இது ஃபுல் ஃபர்னிஷ். ஓகே ஓகே. ஓகே, நம்ம இனி அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, முதல்ல நேராக நம்ம ஒவ்வொரு சுயமலிங்க சாமி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட முடியாது, இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட்டர் தான், டைரெக்டாக போய் நம்ம அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து உங்களுக்காக நான் பார்த்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து டைரெக்டாக நம்ம போகக்கூடியது வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த சைட் எங்கே? ஆறுமுகநேரி. ஸோ இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு 2-3 வேலைகள். ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் வேலை நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 107 சைட்டில் வேலை நடந்துகிட்ருக்கு அட் ப்ரெசென்ட். ஓகேங்களா. ஸோ யாராக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி விசாரித்து பாருங்கள். விசாரித்து பார்த்துட்டு உங்களோட முடிவு என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. சரிங்களா. ஓகே, நம்ம இன்னும் முடியல, பபாய் இல்லை, அடுத்து பார்க்கலாம்.
நேரில் இருந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சரி வேறு கோபுரத்தோட உயரம் வந்து 108 அடி தரையிலேருந்து. வாயிலின் உயரம் 32 அடி, அகலம் 48.3 அடி. ராஜ கோபுரம் 76 அடி மேலே உள்ள கோபுரம் மட்டும். இன்னும் இந்த கோயிலோட திருப்பணி இன்னும் முடியலை. 108 அடின்னு வரும்போது எவ்வளோ பெருசாக வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.